வணக்கம் மக்களே, இன்றைக்கி பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 கப்பு மைதா எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பு எடுத்துக்கிறோமோ அதே அளவு தான் எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் எடுத்துக்கணும். இப்போ 3 கப்பு மைதா எடுத்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட், ஒரு சின்ன கப்பில் தயிர், அப்புறம் ஒரு சின்ன கப்பில் வெண்ணெய் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெண்ணெய் மைதாவோட கலந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்ல விரலால் அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பூரி மாவு பிசைவோம் இல்லையா, அதை மாதிரி கட்டியாக பிசைஞ்சிட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் அதை ஊற வச்சிடலாம். இப்போ ஜீரா பாகு ரெடி பண்ணலாம். அதுக்கு 3 கப்பு சர்க்கரை எடுத்துட்டு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா பாகு கொதிக்கட்டும். இது கொஞ்சம் பிசுப்பாக இருந்தால் போதும். ரொம்ப அந்த பதமெல்லாம் பார்க்க வேண்டாம், திக்காக வரணும் அப்படிலாம் பார்க்க வேண்டாம். இப்போ மாவு ஊறியாச்சு. அதை குட்டி குட்டியாக ரவுண்டாக்கி விரலால் சென்டரில் லைட்டாக அழுத்தி விடணும். இப்போ பாதுஷா பொரிச்சு எடுக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் கொதிச்சாச்சு. லைட்டாக லோ ஃப்ளேமில் தான் வைக்கிறேன்னா. இப்போ எல்லா பாதுஷாவையும் அதில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஒரே மாதிரி பொரியணும். அதனால் அப்பப்போ திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பாதுஷாவையும் லோ ஃப்ளேமில் வச்சா தான் உள்ள மாவெல்லாம் வேகும், இல்லாட்டி வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அவ்வளோத்தையும் நம்ம பொரிச்செடுக்கலாம். இப்போ எல்லாம் இதாகிடுச்சு கோல்டன் ப்ரௌனில். இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், ஒரே மாதிரி வெந்திருக்கும். எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்து இப்போ ஜீரா பாகு ரெடி ஆகிடுது. நான் எப்போவுமே ஏலக்காய் தான் விடுவேன். இந்த தடவை கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் விட்டு பண்ணலாமேன்னு கலந்துட்டேன். இப்போ எல்லா பாதுஷாவையும் பொரிச்ச பாதுஷா எல்லாம் இந்த ஜீரா பாக்கில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ ஊறியாச்சு. இப்போ சூப்பரான பாதுஷா ரெடி ஆயாச்சு. பாருங்கள், எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கே எவ்வளோ நல்லா இருந்தது. என்ன மக்களே, நீங்களும் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.